செய்திக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். தேவன் நல்லவர், பெரியவர், போதுமானவர். ஹல்லேலூயா. எச்சரிப்பின் செய்தியோடு கூட இந்த நாளில் நம்ம தியானிப்போம். அநேக நபர்கள் வேதாகமத்தை குறித்து சொல்லும் பொழுது பழைய ஏற்பாடு தேவை இல்லை, புதிய ஏற்பாடு மட்டும் போதும். பழைய ஏற்பாடு தேவை இல்லை, புதிய ஏற்பாடு மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி அநேக நபர்கள் நினைப்பது உண்டு. ஆனால் வேதாகமம் என்ன சொல்கிறது என்றால், ஏசாயாவினுடைய புஸ்தகம் 8வது அதிகாரம் 20வது வசனத்தை சத்தமாக எனக்காக ஒருவர் வாசியுங்கள். வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் நிறுத்துவோம். அப்படியே வேதத்தையும். வேதம் என்றால் என்ன? வேதம் என்றால் என்ன? பழையது. வேதம் என்றால் பழைய, புராணம், பழையது. இங்க வேதம் அப்படின்னு எதை சொல்லுது? பழைய ஏற்பாடு. ஓகே. சாட்சி ஆகமம் அப்படின்னா என்னது? இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கின்ற புதிய ஏற்பாடு. அப்போ வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படி சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடிய காலத்து என்ன இல்லை? வெளிச்சம் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்களுக்கு விடிய காலத்து வெளிச்சம் என்பது என்ன? கிறிஸ்து தான். கிறிஸ்து தான். அவர் தான் சொல்றாரு, நானே வெளிச்சம். அப்ப கிறிஸ்து இல்லை. அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும்? பழைய ஏற்பாட்டையும் கவனிக்க வேண்டும், புதிய ஏற்பாட்டையும் கவனிக்க வேண்டும். ஏன் என்றால் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில அவர் ஒவ்வொரு காரியத்துக்கும் எதைதான் கோட் பண்றாரு? பழைய ஏற்பாட்டை கோட் பண்றாரு. ஒவ்வொரு காரியத்துக்கும் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறாரே, தானியேல் சொல்லி இருக்கிறாரே, அப்படி என்று பழைய ஏற்பாட்டை குறித்து அநேக முறை அவர் கோடிட்டு பேசுகிறதை நாம் காண முடியும். அதே போல நம்ம வாஸ்த வசனத்தினுடைய கடைசி வசனம் போல அவர் வருகிறார். அப்போ அவருடைய வருகையை குறித்து அவர் பேசும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய வாயிலிருந்து வெளிப்பட்ட ஒரு வார்த்தை என்ன? நோவாவின் நாட்களில் நடந்தது போல. அப்போ அவர் எதை கோடிட்டு காட்டுகிறார்? பழைய ஏற்பாடை கோடிட்டு காட்டுகிறார். அதே போல லோத்தின் நாட்களில் நடந்தது போல. அப்போ அவருடைய வருகை குறித்து அவர் பேசும் பொழுது பழைய ஏற்பாடை கோடிட்டு காட்டுகிறார். அப்படி கோடிட்டு காட்டக்கூடிய ஒரு சம்பவத்தை தான் இன்றைய நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். நம்மளுடைய வேதாகமத்தை லூக்காவினுடைய புஸ்தகம் 17வது அதிகாரத்திற்கு நேராக திருப்புவோம். லூக்கா 17வது அதிகாரம் 28 30 வசனம் வரைய நாம் யாவரும் சேர்ந்து வாசிப்போம். வாசிங்க. லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போல நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். வெளிப்படும் நாளில் அப்படியே நடக்கும். போதும். வாசித்த பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பாராக. அப்போ இந்த வார்த்தை யார் சொல்லுகிறார்? இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார். அவருடைய சொந்த வாயினாலே சொல்லக்கூடிய வார்த்தை தான் இது. லோத்தின் நாட்களில் நடந்தது போல. அப்போ லோத்தினுடைய நாட்கள் என்ன நடந்தது? லோத்தினுடைய நாட்கள்ல என்ன நடந்தது? செய்தியெல்லாம் இல்ல, எல்லாரும் வாயை திறக்க போறீங்க. லோத்தின் நாட்கள்ல என்ன நடந்தது? பெண் கொண்டார்கள், பெண் கொடுத்தார்கள். ஓகே. அப்ப இது மாதிரி எல்லாம் இப்ப கடைசி நாட்கள்ல நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. இருந்தாலும் கொஞ்சம் வித்தியாசமாக லோத்தினுடைய நாட்கள்ல வேற என்ன காரியங்கள், அந்த காரியங்கள் இப்ப எப்படி நடக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில அது எப்படி பாதிப்பை ஏற்படுத்துகிறது, தேவனுடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிற எனக்கு அந்த லோத்தினுடைய வாழ்க்கையும் அந்த காலகட்டமும் என்ன எச்சரிப்பை எனக்கு கொடுக்கிறது, அதை குறித்து தான் இந்த நாளில் நம்ம பார்க்க இருக்கின்றோம். யார் இந்த லோத்? லோத் யார்? ஆபிரகாமுடைய ரிலேட்டிவ். ரொம்ப இது எப்படி தெரியுமா? இதை அப்படியே ஓகே நல்லதா. ஆனா
அதாவது பைபிள் அதான் சொல்லுது, ஞானமாய் புத்தியாய் நல்லது. இன்னும் கொஞ்சம் டீப்பா, லோத்து யார்? அண்ணன் பையன். ஓகே, லோத்து ஆபிரகாமுடைய அண்ணன் மகன். ஓகே, தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு அழைப்பை கொடுத்தார். ஆபிரகாமுக்கு ஒரு அழைப்பை கொடுத்தார். இப்போ ஆபிரகாம் தான் என்ன செய்யறாரு? புறப்பட்டு வாரார். அப்ப லோத்தும் கூட என்ன செய்யறாரு? சித்தப்பா தானே அப்படின்னு சொல்லிட்டு லோத்தும் கூட வராரு. ஓகே, கூட வந்த பிறகு என்ன நடந்தது? எல்லாம் சந்தோஷமா இருந்தாங்க, அவர்களுக்குள்ள பிரச்சனை எதுவுமே இல்ல, ஆசீர்வாதமாக இருந்தாங்க. ஆனால் அவங்களுடைய வேலைக்காரர்கள் இடத்துல என்ன செஞ்சது? கொஞ்சம் பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது. சரி, பிரச்சனை வந்த உடனே ஆபிரகாம் என்ன சொன்னாரு? நான் இந்த திசைக்கு போறேன், நீ அந்த திசைக்கு போன்னு சொன்னாரா? இல்ல, அப்படி சொல்லல. ஆப்ஷனை எங்க கொடுக்கிறாரு? லோத்துக்கிட்ட கொடுக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் மகன் இல்ல, அண்ணன் பையனா இருந்தாலும் மகன் தானே. ஆப்ஷனா எங்க கொடுக்கிறாரு? லோத்து நேரத்துல கொடுக்கிறாரு. நீ எங்க போறியோ போ, நீ ஒரு இந்த கிழக்க நோக்கி போனா நான் வடக்க நோக்கி போறேன். ஃபர்ஸ்ட் பிராரிட்டி நீ தான். நீ எங்க சூஸ் பண்றியோ, நீ வேண்டான்னு சொல்லி விடக்கூடிய இடத்துக்கு நான் போறேன். ஆக மொத்தம் நீ தான் எனக்கு பிரையாரிட்டி. பாருங்க என்ன ஒரு அன்பு. சரி, ரைட். அப்படியே அவர் பார்த்து தெரிந்து கொண்ட ஒரு இடம். என்ன இடம்? சோதம் குமாரா. ஓகே, இந்த சோதம் குமாரா எப்படி இருந்தது? ஆதியாகமம் 13வது அதிகாரம் 10வது வசனம். செழிப்பா இருந்தது. அதுல 2 வார்த்தை அழகா சொல்லப்பட்டிருக்கோம். வாசிப்போம், வாசிங்க, சத்தமா வாசிங்க. எப்படி இருந்ததா? கர்த்தருடைய தோட்டம் போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. எப்படி இருந்தது? 2 காரியம் சொல்றாரு. கர்த்தருடைய தோட்டம். எதை கர்த்தருடைய தோட்டம்னு இப்ப பார்த்தாங்களோ, இந்த தோட்டத்தை அழிக்க போறாரு பின்னாடி. ஆனா இப்ப அவங்களுக்கு எப்படி தெரியுது? கர்த்தருடைய தோட்டம் போல தெரியுது. அடுத்தது எகிப்தை போல இருந்தது. எகிப்து பாவம், எகிப்து என்பது பாவம். இப்ப இவங்களுக்கு கண்களுக்கு எப்படி தெரிந்தது? லோத்துடைய கண்களுக்கு எப்படி தெரிந்தது? தேவனுடைய தோட்டம். 2 கம்பேரிசன் நல்லா பார்த்துக்கணும். ஒன்று தேவனுடைய தோட்டம், இன்னொன்னு எகிப்து. 2த்துக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனா பார்க்க ஒரே மாதிரி இருக்குது, 2 செழிப்பா இருக்குது. இதே மாதிரி வேதாகமத்துல இன்னும் 2-3 காரியங்களை பார்க்க முடியும். பிலேயாம் இஸ்ரவேலை சபிக்கிறதுக்காக போகிறாரு. போகும்பொழுது பிலேயாமு கிட்ட ஒரு மிருகம் பேசினது. எந்த மிருகம்? காளை. ஏவாள் தோட்டத்தில் இருக்கும் போது ஒரு மிருகம் பேசினது. என்ன மிருகம்? பாம்பு. ஆனா என்ன வித்தியாசம்? எப்படி இது தேவனுடைய தோட்டம் போல இருந்ததோ, எகிப்தை போல இருந்ததோ, அதே மாதிரி இங்கேயும் ஒரு கழுதை தேவனால் பேசப்பட்டது, ஒரு பாம்பு சாத்தானால் பேசப்பட்டது. எல்லா இடமும் இந்த கம்பாரிசனை நம்ம பார்க்க முடியும். மோசே போறாரு, எகிப்துல போகும் பொழுது மோசையால் என்ன செய்யப்படுது? அற்புதம் நடக்குது. மோசே செய்த அதே அற்புதத்தை மந்திரவாதிகள் என்ன செஞ்சாங்க. அதே மாதிரிதான் பார்ப்பதற்கு எப்படி இருந்தது? தேவனுடைய தோட்டம் போல இருந்தது. தேவனுடைய தோட்டம் போலவும் எகிப்தை போலவும். அப்போ தேவனுடைய காரியமோ சாத்தானுடைய காரியமோ கடைசி நாட்கள்ல ஒரே மாதிரி செழிப்பா இருக்கும், ஒரே மாதிரி தெரியும். ஆனாலும் அதுல ஒரு சின்ன வித்தியாசத்தை நம்ம பார்க்க முடியும். தேவஜனா வித்தியாசத்தை கண்டுபிடிக்கக்கூடிய ஜனம் தான் தேவஜனா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி நாட்கள்ல வல்லமையான அற்புதங்கள் நடக்கும், வல்லமையான அற்புதங்கள் நடக்கும். ஆனாலும் வசனம் சொல்லுது, ஆகினும் வானத்திலிருந்து இறங்கி வரத்தக்கதாக பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் சாத்தான் செய்வான். யார் செய்வா? சாத்தான் செய்வான். ஒளியின் தேவனுடைய
வேஷத்தை தரித்து கொண்டு. அப்போ எல்லாமே என்ன செய்வான் சாத்தான், அப்படியே ஒரு சிமிலாரிட்டியை கொண்டு வந்துகிட்டே இருப்பான் கடைசி நாட்கள்ல. இப்போ லோத்தின் நாட்களில லோத்துக்கு எப்படி தெரிஞ்சது? சோதம் தேவனுடைய தோட்டம் போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது, செழிப்பு அப்படி இருந்தது. சரி, இந்த செழிப்பான இடத்துல உள்ளாடி போய் குடியேறிட்டாரா? உள்ளாடி போல. நல்லா வாசித்தீங்கன்னா அவரு உள்ளாடி போகல. அவரு எங்க இருந்தார் தெரியுமா? எதிரே அவர் என்ன செய்தாரு? கூடாரம் போட்டார். எதிரே கூடாரம் போட்டார். எதிரே தான் கூடாரம் போட்டாரு. ஆனா அப்புறம் என்ன நடந்தது? கொஞ்சம் கொஞ்சமா எதிரே கூடாரம் போட்டிருந்தான்னு சொன்னது. காரியங்களா கொஞ்சம் அதிகாரங்கள் கடந்தா அதுக்கப்புறம் இந்த சோதமும் குமாரவும் பிடித்து கொள்வதற்காக வந்து புடிச்சிட்டு போனாங்க. அப்போ புடிச்சிட்டு போகும்போது லோத்து எங்க இருந்தாரா? சோதம்க்கு உள்ளாடி இருந்தாரு. எங்க இருந்தாரு? சோதம்க்கு உள்ளாடி இருந்தாரு. இவரை புடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிதான் ஆபிரகாம் என்ன செஞ்சாரு? ஆட்களை திரட்டி கொண்டு போய் சண்டையிட்டு திருப்பி மீட்டு வராரு. வரும்போதுதான் மெல்கிசேதேக்கை பார்க்கிறார். எல்லாத்துக்கும் அந்த சம்பவங்கள் ஞாபகம் இருக்கும். ஓகே, அப்ப சோதமுக்கு எதிராக இருந்த லோத்து இப்ப என்ன செஞ்சாரு? கொஞ்சம் கொஞ்சமா உள்ளாடி போயிட்டாரு. ஏன் உள்ளாடி போனாரு? ஏன்னா அது பார்ப்பதற்கு தேவனுடைய தோட்டம் போல இருந்தது. கண்ணுதான் பிரச்சனை. சிம்சோனுக்கு கண்ணுதான் பிரச்சனை, லோத்துக்கும் கண்ணுதான் பிரச்சனை, கடைசி கால நமக்கும் கண்ணுதான் பிரச்சனை. தேவ தரிசனத்தை காண வேண்டும் நம்மளுடைய கண்கள், பாவத்தை அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பார்ப்பதற்கு தேவனுடைய தோட்டம் போல இருந்ததுனால லோத்து இப்ப என்ன செஞ்சாரு? கொஞ்சம் கொஞ்சமா உள்ளாடி போயிட்டாரு. சரி, உள்ளாடி போனாரு. உள்ளாடி போனதுக்கு அப்புறம் அவரை என்ன செஞ்சிட்டாங்க? அடிமையா எடுத்துட்டு போயிட்டாங்க. எடுத்துட்டு போனா அவங்களை அடுத்ததா என்னன்னா செய்வாங்கன்னு எல்லாரும் யோசித்த சமயத்துல ஆபிரகாம் பூந்து என்ன செஞ்சாரு? சண்டையிட்டு மீட்டு வந்தாரு. சரி, மீட்டுட்டு வந்தாச்சு. மீட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் லோத்து என்ன செஞ்சாரு? மறுபடியும் என்ன செஞ்சாரு? மறுபடியும் சோதம் குமாரா உள்ளாடி போனாரு. மறுபடியும் சோதம் குமாரா உள்ளாடி போனாரு. நல்லா பார்க்கணும். ஒரு தடவை தேவன் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறாரு. ஒரு தடவை தேவன் ஒரு வாய்ப்பை கொடுத்து உங்களுக்கு ஒரு புத்தியை கொடுத்து உங்களுக்கு வழி நடத்தும் போது அப்படியே என்ன செஞ்சிடணும்? கேட்டுக்கணும். அதனால தான் அடிக்கடி சொல்லக்கூடியது, கடவுள் என்ன செய்வாரு? வளையப்படுவாரு. வளையப்படும் போது என்ன செஞ்சிடணும்? என்ன செஞ்சணும் பிரதர்? அழகா அந்த வலைக்குள்ள பெயரணும். போயிட்டோம்னா சேதாரம் இல்லாம போய் சேருவோம். போமாட்டோம் அப்படின்னு இருந்தோம்னா தனியா ஒரு தூண்டில் போடுவாரு. தனியா தூண்டில் போட்டாருன்னா சேதாரத்தோடு தான் போகணும். ஆக மொத்தம் போக தான் போறோம். அத வலையிலேயே போயிருவோமே. மறுபடியும் என்ன செஞ்சாரு? மறுபடியும் என்ன செஞ்சிருக்கணும்? திருப்பி ஆபிரகாம் இடத்துல வந்து, சித்தப்பா நான் செஞ்ச தப்பு தான், வேற இடத்துக்கு நான் போறேன், இல்ல நீங்களே சொல்லுங்க. தேவனுடைய சமூகத்துல, தேவ மனுஷனுடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கறத விட்டுக்கிட்டு மறுபடியும் எங்க போனாரு? சோதமுக்கு உள்ளாடி போனாரு. இந்த இடத்துல தான் நம்ம சிஸ்டர் சொன்ன மாதிரி வாசல்ல உட்கார்ந்து இருந்தார். ஏன் வாசல்ல உட்கார்ந்து இருந்தா? இன்னொரு அர்த்தம் உண்டு அதுக்கு. அவரை இங்க புடிச்சிட்டு போனாங்கல்ல, புடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் அங்க இருந்து ஆபிரகாம் இருக்கிற எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக போகல, தன்னுடைய அண்ணன் பையனை காப்பாத்துறதுக்கு மட்டும்தான் போனாரு. லோத்து நிமித்தம் இது எல்லாரும் என்ன செஞ்சாங்க? காப்பாற்றப்பட்டாங்க. காப்பாற்றப்பட்டதுல சோதமின் ராஜாவும் ஒரு ஆளு. இப்ப இந்த ராஜா லோத்துவை எப்படி நினைப்பாரு? ஷப்பா, இவன் வந்தல்லையா என் உயிரை காப்பாத்தினான், இவன் யார் இனி எனக்கு முக்கியமானவன் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா அவனை அந்த தேசத்தோட மூப்பரா வச்சிருந்தாங்க. இந்த மாலை நேரமானவன எப்படி மஜ்லிஸ்ல எல்லாரும் கூடி இருக்கிறாங்களோ அது மாதிரி மூப்பர்கள் எல்லாரும் கூடி அந்த நுழைவாசல்ல முன்னாடி கூடி இருந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க, என்ன செய்யலாம் ஏது செய்யலான்ட்டு. யாரு? தலைவர்கள், மூப்பர்கள். அப்படி உட்கார்ந்து இருந்த சம்பவம் தான் அந்த வாசல்ல உட்கார்ந்து இருந்தது. ஓகே, நம்மளுடைய இதுக்கு வருவான். ஆக மொத்தம்
இந்த லோத்து மறுபடியும் சோதம் உள்ளாடி போனாரு. தேவன் உங்களுக்கு ஒரு முறை ஒரு வாய்ப்பை கொடுக்கிறாரு. கொடுத்தா நீங்க அதை விட்டு வெளியில வந்துட்டீங்கன்னா திருப்பி என்ன செய்யக்கூடாது? மறுபடியும் போகக்கூடாது. மறுபடியும் போகக்கூடாது. நல்லா புரிந்து கொள்ளணும். வாய்ப்பு தேவன் கொடுக்கும் பொழுது பயன்படுத்துறவங்க தான் நீதிமான். ஹல்லேலூயா. அப்போ கடைசி நாட்களை தேவன் சொல்கிறாரு, ஒரு முறை நான் உனக்காக மரித்தேன், உனக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்தேன், உனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தேன். இப்ப மறுபடியும் நீ என்ன செய்யற? பாவத்துக்குள்ளாக மறுபடியும் பாவத்துக்குள்ளாக நீ போனேன்னா மறுபடியும் நீ என்ன செய்யற? சிலுவையில அறையிற. மறுபடியும் என்ன? சிலுவையில அறையிற. இதத்தான் குறித்து வெளிப்படுத்தல வாசிக்கிறோம் 21வது அதிகாரத்துல. நாய்களும் ஏன் நாய்களும் சொன்னாங்க அப்படின்னா, நாய் என்ன செய்து? கக்கினதை மறுபடியும் திங்குது நாய். அதனாலதான் சொல்றாங்க மறுபடியும் பாவம் செய்து இயேசு சிலுவையில அறையக்கூடாது. ஓகே, இந்த லோத் அப்படின்ன உடனே நிறைய பேத்துக்கு என்ன புரியுது? லோத் யார்? நீதிமானா பாவியா? சொல்லுங்க, நீதிமானா பாவியா? நீதிமான். சரி, பாவி. நீதிமான், பாவி, வேற பதம் இல்லையா? ஆப்ஷன் 3. ஓகே, நம்மளோட வேதாகமத்தை திருப்புவோம், அதுல இருந்து நம்மளோட செய்திக்குள்ளாக செல்லுவோம். 2 பேதுருவினுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம். 2 பேதுருவினுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 6, 7, 8 வசனங்களை நாம் வாசிப்போம். சோதோம் கொமோரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாங்கமாக வைத்து அக்கிரமக்காரருக்குள் வாசமாய் இருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு. யாரு வாசிக்கும் பொழுது நீங்களே உங்களுக்குள்ளே கேட்டுக்கணும், இது யாருகிட்ட சொல்லுது அப்படின்ட்டு. இப்போ அக்கிரமக்காரருக்குள்ளே வாசமாய் இருக்கையில் அப்படின்னா லோத்து இப்ப எங்க? சோதம் குமாரா உள்ளாடியே தான் இருக்கிறாரு, அக்கிரமக்காரர் உள்ளாடியே தான் இருக்கிறார். ஆனாலும் வருத்தப்பட்டு. அடுத்தது வாசிங்க. நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட என்ன அர்த்தம்? தனம் அவர் என்ன செய்றாரு? இந்த சம்பவங்கள் எல்லாம் பார்த்து மனசுக்குள்ளேயே வாதிக்கப்படுதல் அப்படின்னா மனசுக்குள்ளேயே வருத்தப்படுறாரு. ஐயோ, தேவ ஜனம் இப்படி போயிட்டு இருக்குது, தேவனுக்கு விரோதமாக இப்படி போயிட்டு இருக்கேன்னு சொல்லி என்ன செய்றாரு? அவர் தனக்குள்ளேயே வாதிக்கப்படுகிறார். வாசிங்க அடுத்த லைன். என்ன லோத்து? நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. இப்போ லோத் யாரு? நீதிமான். லோத் யாரு? நீதிமான். நானும் சின்ன வயசுல லோத்துங்கிற பேர் யாருக்காவது வச்சிருப்பாங்கன்னா வெறிய ரேர் இல்ல, நான் பார்த்தது இல்ல. ஆபிரகாம்னு வைப்பாங்க, ஈசாக்குன்னு வைப்பாங்க, லோத்துன்னு வைக்க மாட்டாங்க. ஏன்னா லோத்து மனைவி உப்பு தூளானால் அதனால லோத்துன்னு பேரை வைக்க கூடாது. லோத் யாரா? நீதிமான். லோத் யாரு? நீதிமான் அப்படின்னு சொல்றாரு. இந்த நீதிமான் ரட்சிக்கப்பட்டவன். இந்த நீதிமானை தேவன் என்ன செய்தார்? ரட்சித்தார். இந்த நீதிமானுக்கு எப்படி இருந்ததா? தனம் நடக்கக்கூடிய காம விகார செய்கைகளை பார்த்து தன்னுடைய இருதயத்தை அனுதினமாக வாதிக்கப்பட்டவனாக இருந்தான். அவனால அதை பார்த்துக்கிட்டே இருக்க முடியல. பார்த்து தேவனுடைய சமூகத்துல புலம்பக்கூடியவனாக இருந்தான். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நபர் தான் யாரு? லோத். ஆனா வசனம் லோத்தின் நாட்களில் நடந்தது போல அப்படின்னா இன்னும் ஏதோ நடந்திருக்கு அவருடைய நாட்கள்ல. அப்படி 6வது வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். 6வது வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். வாசிங்க. பிற்காலத்திலே அவபக்தியாய். இதுதான் நம்ம பார்க்க போறது. லோத்தினுடைய காலம் எப்படி இருந்துச்சா? அவபக்தியா இருந்தது. லோத்தினுடைய காலம் அவபக்தியாய். அவபக்தி அப்படின்னா என்னது? அவபக்தினா என்னது? பக்தி இல்லாமை. ஓகே, இப்ப அடுத்த கேள்வி,
நம்ம ஒரு கேள்வி கேட்டா நமக்கு ஒரு கேள்வி பாருங்க. இப்ப அடுத்த கேள்வி, பக்தினா என்ன? அடுத்தது ஓகே, அவ பக்தின்னு சொல்றீங்க. அப்போ பக்தினா என்னன்னு பார்த்தா அவ பக்திக்கு கண்டுபிடிச்சிடலாம்ல. அப்போ பக்தினா என்ன? கடவுளுடைய வார்த்தைக்கு பயப்படுவது பக்தி அப்படின்னா, அவ பக்தின்னு என்ன அர்த்தம்? கடவுளுடைய வார்த்தைக்கு புறம்பாய் நடப்பது அவ பக்தி இல்ல. இன்னும் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காமல் இருப்பது அவ பக்தி. இன்னும் தேவனுடைய கிருபைய எப்படியா? எனக்கு சொந்த சுயத்துக்காக அந்த கிருபையை புரட்டி பேசுவதும் அவ பக்தி. எடுத்து வாசிப்போம் யூதாவினுடைய புஸ்தகம். யூதா 1:4, ஒரே அதிகாரம் தான் இருக்கு, 4வது வசனம். தேவனுடைய கிருபையை புரட்டி பக்தி அற்றவர்களாகிய சிலர். ஓகே ஓகே ஓகே, என்ன புரிந்தது? வசனம் படிக்கும் பொழுது புரியலனா மறுபடியும் படிக்கணும். என்ன புரிஞ்சது? தேவனுடைய கிருபைய புரட்டுகிறவர்கள். எப்படி? இல்ல பிரதர், நம்ம பாவம் இப்ப செய்யலாம், ஏன்னா இந்த பாவத்துக்கு சேர்த்துதான் அவர் சிலுவையில மரித்தார். தேவனுடைய கிருபைய புரட்டக்கூடாது. கிருபைங்கிறது நீங்க செய்யற பாவத்துக்கு காம்பன்சேஷன் அவர் கொடுக்கல, அவருடைய அன்புக்கு காம்பன்சேஷனா கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. வித்தியாசம் புரியுதா? கிருபைங்கிறது நான் செஞ்ச பாவத்துக்கு காம்பன்சேஷன் நான் எடுத்துக்க கூடாது, அவருடைய அன்புக்கு காம்பன்சேஷன் அவருக்கு கொடுத்தாரு. கிருபை. சோ அப்போ அவ பக்தி அப்படிங்கிறது அவர் நமக்கு கொடுத்த கிருபைய அவமதிப்பது, புரட்டுவது அவ பக்தி. அவபக்தினா இன்னொரு ஆங்கிள் என்னது? தேவன் எனக்கு பாராட்டின கிருபை நான் புரட்டி என்னோட சொந்த ஆதாயத்துக்காக, என்னுடைய பாவத்துக்காக நான் நானே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன். பாத்தீங்களா? அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டூலா யூஸ் பண்ணிடக்கூடாது கிருபைய. அப்படி யூஸ் பண்ணுனா அது என்னது? அவபக்தி. அல்லேலூயா. அப்போ அவபக்தி அப்படின்னு சொன்னா தேவனுடைய பயம் இல்லாதவர்கள், உணர்வு இல்லாதவர்கள், பரிசுத்தம் இல்லாதவர்கள் அப்படிங்கிற பழைய பாயிண்ட் எல்லாம் வச்சுக்கோங்க. புதிய பாயிண்டா நம்ம இப்ப என்னத்தை எடுக்கணும்? தேவனுடைய கிருபையை புறக்கணிக்கிறவர்கள், கிருபையை புரட்டுகிறவர்கள் அவபக்தி உள்ளவர்கள். அப்ப கடைசி நாட்கள்ல கிருபையை புரட்டக்கூடிய மக்கள் என்ன செய்வாங்க? இருப்பாங்க. கேளுங்க பக்கத்துல, பிரதர் சிஸ்டர், நீங்க எப்படி கிருபைய புரட்டுறோமா இல்ல கிருபைய பயன்படுத்துறோமா? கிருபைய புரட்டுறோமா அல்லது கிருபைய பயன்படுத்துறோமா? தேவன் சொல்லுகிறார், அவர் பாராட்டின கிருபைய என்ன செஞ்சிடக்கூடாது? புரட்டக்கூடாது. புரட்டுவீர்களானால் நீங்கள் யார்? அவபக்தியுள்ளவர்கள். நீங்கள் யார்? அவபக்தியுள்ளவர்கள். இப்படிப்பட்ட அவபக்தியுள்ளவர்கள் தான் எங்க இருந்தாங்க? லோத்தினுடைய நாட்களில இருந்தாங்க. இன்னொன்னு, தீத்துனுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனம். தீத்துனுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனம். அவபக்திய எது கூட கம்பேர் பண்றாரு? லௌகீக இச்சை. அது என்ன லௌகீக இச்சை? லௌகீக இச்சைனா என்ன அர்த்தம்? உலக ஆசை. இச்சை அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? நான் தமிழ்ல கேட்டா நீங்க இங்கிலீஷ்ல சொல்றதா? ஓகே. இச்சை அப்படிங்கிறது ஆசையோட உச்சகட்டம் தான் இச்சை. ஆசையோட உச்சகட்டம் இச்சை. இந்த இச்சை என்ன செய்தான்? வசனம் என்ன சொல்றது? இச்சை கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம்
ஆனா பைபிள் எனக்கு அந்த இடத்துல தான் கொஞ்சம் எனக்கு பாவம் பூரணம்னு சொல்லியிருக்கு. ஆனா நான் நார்மலா சொல்றது டிரான்ஸ்லேஷன் பண்ணவனுக்கு இன்னும் கொஞ்சம் என் பக்கத்துல இருந்தனா பாவம் சம்பூரணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும். பாதியிலலாம் இன்னும் நடக்காது, முழுசா ஆயிரும். அப்போ என்ன அர்த்தம்? இச்சை ஒருத்தனுக்குள்ள வந்துருச்சுன்னா எப்படிப்பட்ட இச்சையா? உலக பிரகாரமான இச்சை. உலக பிரகாரமான இச்சை. இந்த உலக பிரகாரமான இச்சை தான் யூதா என்ன சொல்லிட்டாரு? காம விகாரம் சொல்லிட்டாரு. அதத்தான் நம்ம லூக்கானுடைய புத்தகத்துல வாசித்தோம். என்னது? அங்கேயும் காம விகாரம். அப்ப இங்க சொல்லக்கூடிய லௌகீக இச்சைகளை வெறுத்து லோத்தின் நாட்களில இதுதான் இருந்தது, இப்படிதான் இருந்தது. அவபக்தியாய் லௌகீக இச்சையோட அவபக்தியை தரித்து கொண்ட ஜனங்களா இருந்தார்கள் லோத்தினுடைய நாட்கள்ல. இன்னும் சொல்லிக்கிட்டு போகலாம். அவபக்திக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னா அக்கிரமம். அவபக்திக்கு இன்னொரு வார்த்தை என்னன்னு சொல்லலாம்? அக்கிரமம். அப்போ இப்படி. ஆனா தேவன் என்ன செய்றாரு? சங்கீதம் 53:2 வாசிங்க. சங்கீதம் 53:2 அவர் சொல்றாரு, தேடுறாரு, தேவனை தேடுகிற அவர் என்ன செய்றாரு? நம்மளை தேடக்கூடிய உணர்வுள்ளவன். அதனால்தான் ஆரம்பத்துல சொன்னோம், உணர்வு இல்லாதவர்கள் யாரு? அவபக்தி உள்ளவர்கள். அவர் தேடுறாரு, எப்ப யாராவது ஒருத்தனாவது பக்தியோட என்ன தேடக்கூடிய பக்தியுள்ள ஜனம் ஒரு ஆளாவது இருப்பாங்களான்னு தேடுறாரு. கொஞ்சம் கண்டுபிடிப்பது கடினம். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பது கடினம் அப்படிங்கிறது மாதிரிதான் கண்டுபிடிப்பது கடினம். ஆனா புதிய ஏற்பாட்டுல ஒரு ஆள் இருந்தாரு. அவரை இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும் பொழுது அவரு தேவ பக்தியுள்ளவன் சொன்னாரு. ஆவியானவர் யாரு? கொர்நேலியு. வாசிங்க அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 2வது வசனம். இவரை குறித்து ஆவியானவர் சொல்லும் பொழுது வாசிங்க. அவன் தெய்வ பக்தி. யாரு? கொர்நேலியு தேவ பக்தி உள்ளவன். பாருங்க, பக்தி இல்லாத காலகட்டத்திலும் ஒருத்தன் தேவனுக்காக தேவ பக்தி உள்ளவனாக இருக்கிறாப்ல கொர்நேலியு. எவ்வளவு நல்ல ஒரு மனுஷன் கொர்நேலியு. ஆனா தேவன் எப்ப என்னுடைய ஜனங்கள் பக்தியா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா என்னுடைய ஜனங்கள் லோத்தின் நாட்களில் இருந்தது போல கடைசி நாட்களிலும் பக்தி இல்லாம அவபக்தியா இருக்கிறார்கள். ஓசியால சொல்றாரு, இன்னும் அழகா ஓசியால இப்ராஹிமை குறித்து சொல்லும் போது சொல்றாரு. வாசிங்க ஓசியா 6:4. இந்த பக்தி எப்படி இருக்குதா? காலையிலேயே மேகம் போல பனி போல என்ன செஞ்சிருது? உடனே மாறிடுது, மறைந்துருது, கரைந்துருது. வாசிங்க ஓசியா. உங்கள் பக்தி எப்படி இருக்கு? காலையிலே கடைசியில சொல்றாரு ஒளிந்து போகிறது. அப்போ மேகத்தை போலவும் பனியை போலவும் தான் நம்மளோட பக்தி இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? என் பக்தி கொஞ்ச நேரம் இருக்கு, அதுக்கப்புறம் நான் விழுந்துடுறேன், பக்தியில நடக்க முடியல. மறுபடியும் நான் எழுக்கிறேன், கொஞ்ச நேரம் தான் பக்தியில இருக்கிறேன், மறுபடியும் என்ன செஞ்சறா? விசுவாச ஓட்டத்துல விழுந்து ஓடுற. அதனால தான் பவுல் கேட்கிறாரு, நீங்கள் நன்றாய் தானே ஓடினீர்கள், உங்களுடைய ஓட்டத்தை தடை பண்ணினவன் யார்? அவபக்தி. அவபக்தி. லோத்தினுடைய நாட்கள்ல அவபக்தி. தேவன் சொல்றாரு, எச்சரிப்பா சொல்றாரு, தேவனுடைய வருகைக்காக காத்துக்கொண்டு இருக்கிற நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டுமா? பக்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டாம். லோத்தினுடைய நாட்களில் இருந்தது போல நாம் இராதபடி பக்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டாம். அப்ப லோத்தினுடைய நாட்கள் எப்படி இருந்தது சொல்லுங்க? லோத்தினுடைய நாட்கள் எப்படி இருந்தது? அவபக்தியாய் இருந்தது. லோத்தினுடைய நாட்கள்ல அவபக்தியாய் இருந்தது. நம்மளோட வாழ்க்கையில அவபக்தி, நம்மளோட குடும்பத்துல அவபக்தி இருக்கக்கூடாது. அவபக்தி இருக்கக்கூடாது குடும்பத்துல. அதற்காக ஒரு நிமிஷம்
அப்படியே உங்களோட கரத்தை எடுத்து உங்களோட தலையிலையோ இல்ல உங்களுடைய நெஞ்சிலையோ வச்சு தேவனுக்கு ஒரு நிமிஷம் கேட்போமா? கர்த்தாவே, உம்முடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறேன்னா, என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய குடும்பத்துல, என்னுடைய பிள்ளைகளுடைய குடும்பத்துல, என்னுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில இந்த அவபக்தி காணக்கூடாது, இந்த அவபக்தி எழும்பக்கூடாது, இந்த அவபக்தி வேரூன்ற கூடாது ராஜா. இருக்குமானால் வேரோட எடுத்து போடுங்க, அவபக்திய வேரோட எடுத்து போடுங்க. உமக்காக உம்முடைய வருகையில நான் நிலைத்து நிற்கணும்னா பக்தியுள்ள சந்ததியா நான் இருக்கணும் ராஜா. என்னையும் பயன்படுத்துங்க. ஆமென். அப்போ லோத்தினுடைய நாட்கள் எப்படி இருந்தது? அவபக்தி இருந்தது. இரண்டாவது குறிப்பை நம்ம பார்ப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரம். வேகமாக வாசிங்கள். 5, 6, 7, 8, 9 வசனங்களை. லோத்தை கூப்பிட்டு, இந்த ராத்திரி உன்னிடத்தில் வந்த மனுஷர் எங்கே? நாங்கள் அவர்களை அறியும்படிக்கு அவர்களை எங்களிடத்தில் வெளியே கொண்டு வா என்றார்கள். ஒரு நிமிஷம் நிறுத்துங்க, போவோம். அந்த இடத்துல நீங்க வாசிக்கும் பொழுது அவர்களை அறியும்படிக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம நிறைய நேரத்துல அப்படியே வேகமா வாசிச்சுட்டு போயிடுறோம். அதனாலதான் நான் கொஞ்சம் நிறுத்தி வாசிக்க சொல்லேன்னா, இங்க நீங்க கத்துக்கொள்றது வீட்டுல போனாலும் வாசிக்கும் பொழுது அது யூஸ் ஆகணும். சும்மா வந்தோம், கேட்டோம், ஒரு காதுல வாங்கி இன்னொரு காதுல விட்டோங்கிற இருக்கக்கூடாது. அதுக்காகத்தான். அதுல அறியும்படிக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுதான் அர்த்தம். அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர் சொல்றாரு, நாங்க அவங்களை வெளியில கொண்டு வாங்க, அவர்களை நாங்கள் அறியும்படிக்கு அப்படிங்கிறாரு. அடுத்தது லோத்து சொல்றாரு, வாசிங்க அடுத்தது. வெளியே வந்து தனக்கு பின்னாலே கதவை பூட்டி அவர்களிடத்தில் போய், சகோதரரை எந்த அக்கிரமம் செய்ய வேண்டாம், இதோ புருஷரை அறியாத 2 குமாரத்திகள் எனக்கு உண்டு. என்ன சொல்றாரு? அவங்க அறியணும்னு சொல்றாங்க. இவர் வெளியில வந்து என்ன சொல்றாரு? புருஷனை அறியாத 2 பிள்ளைங்க என்கிட்ட உண்டு, அந்த 2 பிள்ளைங்களை நான் என்ன செய்றேன்? தாரா. அப்பனா மேலே சொன்ன அறிதல் அப்படிக்கு என்ன வார்த்தை? சரி, இன்னும் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, வந்திருந்தவங்க யாரா? அந்த ஊர்ல உள்ள ஆண்கள் எல்லாரும் வந்திருந்தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிழவன் முதல் வாலிபன் வர எல்லா ஆண்கள் என்ன செஞ்சிருந்தாங்க? வந்திருந்தாங்க. எதற்கு? புதுசா 2 பேர் வந்திருக்காங்க, யார் அப்படின்னு சொல்லி அறிந்து கொள்ளணும். புரியுதா உங்களுக்கு? அதுக்கு தான் வந்தாங்க. சோதம் குமாரா எப்படிப்பட்ட இடமா? எப்படிப்பட்ட இடம்? தேவன் ஆதியில என்ன செய்தாரா? ஒரு ஆண் ஒரு பெண்ணின் கொடுத்தாரு, ஒரு ஆண் ஒரு பெண்ணின் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இவங்க என்ன செஞ்சாங்க? ஆண் ஆண் பெண் பெண் அப்படின்னு சொல்லி அதுல இருந்து பரிணாம வளர்ச்சியில அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. அதுல இருந்து இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு போய் மிருகங்களோட என்ன செஞ்சாங்க? அறிந்து கொள்ளுதல் மிருகங்களோட. சோ அதுதான் தேவன் சொல்லுகிறாரு அருவருப்பு. தேவன் சொல்றாரு அருவருப்பு. அப்போ லோத்தினுடைய நாட்கள் எப்படி இருந்ததா? பாவம் பெருகின நாட்கள். லோத்தினுடைய நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள்? பாவம் பெருகின நாட்கள். ஹோமோசெக்சுவல் என்ன செய்யப்படுதுதான்? தலை விரித்து ஆடிய ஒரு இடம் தான் சோதம் குமாரா. அதனாலதான் தேவன் என்ன செய்தாரு? அந்த இடத்தை அழிக்க வேண்டும் என்று இது பண்ணாரு. உலகம் ஆனா இன்னைக்கு என்ன சொல்லுது? இது சரி அப்படின்னு சொல்லுது. உலகம் என்ன சொல்லுது? இந்த அறிதலை உலகம் என்ன சொல்லுது? சரின்னு சொல்லுது. ஆனா வேதம் என்ன சொல்லுது? தவறுன்னு சொல்லுது. உலகம் சரின்னு சொல்லுது, ஆனா வேதம் தவறுன்னு சொல்லுது. வேதம் இதை சப்போர்ட் பண்றதும் கிடையாது, இதை சப்போர்ட் பண்றதும் கிடையாது, இதை என்கரேஜ் பண்றதும் கிடையாது. உலகம் சொல்லும். அதனால்தான் சொல்றாரு, உலகத்தில் நீங்க இருந்தாலும் நீங்கள் யாரு? உலகத்தார் அல்ல. நீங்கள் யார்? உலகத்தார் அல்ல. நீங்க கிறிஸ்துவனுடைய சந்ததி. நீங்க யாரு? கிறிஸ்துவனுடைய சந்ததி. அப்போ பாவம் பெருகின ஒரு நாட்கள் தான் லோத்தினுடைய நாட்கள். இந்த லோத்தினுடைய நாட்கள்ல லோத் எப்படி வாழ்ந்தாரா? நீதிமான்.
ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன் அப்படின்னா, இப்பவும் அதே மாதிரியான பாவங்கள். ஏன்னா கடைசி நாட்கள மனுஷகுமாரன் வெளிப்படும் பொழுது இந்த நாட்களும் லோத்தினுடைய நாட்கள் போல இருக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த கடைசி நாட்களும் இப்படிப்பட்ட பாவம் பெருகி இருக்கும். ஆனாலும் நீ எப்படி இருக்கணும்? தன் காலத்தில் நீதியாய் வாழ்ந்த நோவாவை போலவும், தன் காலத்தில் நீதியாய் ரட்சிக்கப்பட்ட லோத்தை போலவும் நீ இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அததான் சொல்றாரு, திருஷ்டாங்கமாக லோத்தை வச்சு சொல்றாரு. நீ பாவம் பெருகின நாட்கள் தான், ஆனா நீ எப்படி இருக்கணும்? நீதிமானா இருக்கணும். நீ நீதிமானா இருக்கணும். நீ என்ன செஞ்சிடக்கூடாது? பாவத்துக்குள்ள நீ போயிடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ இரண்டாவதாக நம்ம பார்த்தோம், லோத்தினுடைய நாட்கள் பாவம் நிறைந்த நாட்களாக இருந்தது. மூன்றாவது குறிப்புகளாக நம்ம கடந்து செல்வோம். ஆதியாகமனுடைய புஸ்தகம் 19வது அதிகாரம் 14வது வசனம். ஓகே, இந்த இதை வாசிக்கிறதுக்கு முன்னாக ஒரு பின்னணியை சொல்லிட்டு வாசிப்போம். அத இப்ப இந்த லோத்து நேரா எங்க இருக்கிறாரு? சோதம் குமாரில் இருக்கிறாரு. சோதம்ல இருக்கிறார் லோத்துக்கு எத்தனை பிள்ளைங்க? 2 பெண் பிள்ளைகள். இப்ப இந்த 2 பெண் பிள்ளைகளுக்கும் அவரு திருமணம் செய்யணும். இப்ப திருமணம் செய்யறதுக்கு இவர் என்ன செய்யல? திருப்பி உங்களுடைய அப்பா சித்தப்பா கிட்ட வந்து ஆலோசனை கேட்கல, இல்ல தேவனுடைய சமூகத்துல ஆலோசனை கேட்கல. சோதோம்லயே என்ன செஞ்சாரு? இந்த 2 பெண் பிள்ளைகளுக்கும் திருமணம் செய்தார். இப்ப வாசிங்க, அதான் வாசிங்க. அவனுடைய மருமக்களின் பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணுகிறதாக கண்டது. பரியாசம் என்னது? இது பரியாசம். லோத்தினுடைய நாட்கள் எப்படி இருந்ததா? பரியாசம் பண்ணக்கூடிய நாட்களாக இருந்ததா. பரியாசம் அதிகமாக இருந்த ஒரு நாட்கள் தான் லோத்தினுடைய நாட்கள். அதனால்தான் கடைசி காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பேதுரு சொல்றாரு. வாசிங்க, 2 பேதுரு 3:3. 2 பேதுரு 3:3 வாசிப்போம். கடைசி நாட்கள் எப்படி இருக்கும்னு சொல்லி அழகா சொல்லுவாரு. முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்தப்ப கடைசி நாட்கள்ல பரியாசக்காரர் என்ன செய்வாங்க? வருவாங்க. ஏன் வராங்க? இதே மாதிரிதான் லோத்தினுடைய நாட்கள்ல பரியாசக்காரர் இருந்தாங்க. யார் இந்த பரியாசக்காரர்? வேற வெளியில அல்ல, தன்னுடைய மகளை திருமணம் செய்ய போகிற மருமகன்க. நல்லா யோசித்து பாருங்க. பரியாச உதடுகளினால் ஏசாயா 28 சொல்றாரு, நான் அந்த ஜனங்களோட பேசுவேன். ஏன்? நான் இனி அவங்களோட பேச. ஏன்னா அவங்க பாவம் செய்யறாங்க. இப்ப பரியாசம். அதனாலதான் சங்கீதம் 1:1 எடுத்து வாசிங்க. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு சங்கீதம், அப்படியே சொல்லுங்க. சங்கீதம் 1:1. பரியாசக்காரர் உட்காராத. பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காராத. ஏன்னா தேவனுக்கு அது பிரியம் இல்லை. அது தேவனுக்கு பிரியம் இல்லாத ஒரு காரியம். இந்த பரியாசம் அப்படின்னா புரியுற மாதிரி எதெல்லாம் பரியாசம் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். சும்மா நகலா பேசினாதான் பரியாசம். அது மட்டும் பரியாசம் அல்ல. ஏளனமாய் பார்ப்பது பரியாசம். ஏளனமாய் பார்ப்பது பரியாசம். இயலாமையில் ஒருத்தன் இருக்கும்போது நம்ம ஏளனமா பார்ப்போம் பார்த்தீங்களா, அது பரியாசம். அது பரியாசம். இதெல்லாம் வந்து தேவனுக்கு பிரியம் இல்லாதது. இதே மாதிரி ஒரு சம்பவம் பழைய ஏற்பாட்டில் இருந்தது. பழைய ஏற்பாட்டில் இருந்தது யாரு? ஆதியாகமனுடைய புஸ்தகம். திருப்புங்க, ஆதியாகமனுடைய புஸ்தகம். ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லணும்னு விரும்புறேன். ஆதியாகமம் 16வது அதிகாரம் 5வது வசனம். அழகா சொல்லுவாங்க, அற்பமாய் அந்த வார்த்தை இருக்கும். அழகா வாசிங்க அந்த வசனத்தை. என்னை அற்பமாக எண்ணுதல் இதுவும் பரியாசத்துல உண்டு. எத்தனை பேர் நம்ம ஆபீஸ்ல அப்படி நான் பாக்குறோம், ஆபீஸ்ல பாக்குறோம், குடும்பத்துல பாக்குறோம், சமுதாயத்துல எத்தனை பேர்த்த பாக்குறோம். இதுவும் பரியாசம் தான். இதுவும் பரியாசம் தான்.
இந்த ஆகாருக்கு எப்படி கிருபை கிடைத்தது? சாராள் மூலமா கிருபை கிடைத்தது. கிருபையை பெற்ற உடனே இப்ப சாரால அற்பமாய் பார்ப்பது, இதுதாங்க பரியாசம். இதுதான் பரியாசம். அற்பமாய் பார்ப்பது பரியாச செயல், அவ்வளவுதான். இப்போ இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நம்ம பரியாசம் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட குழந்தையும் என்ன செய்யும்? பரியாசம் பண்ணும். நம்ம பரியாசம் பண்ணா நம்மளோட தலைமுறைகள் என்ன செய்யும்? பரியாசம் பண்ணும். அப்படின்னா கிறிஸ்துவோட வருகைக்காக காத்துக்கொண்டு இருக்கிற நீங்களும் நானும் பரியாசம் பண்ணாதபடி பரிசுத்தமா இருக்கணும். ஏன்னா நீங்க பரியாசம் பண்ணுனீங்க அப்படின்னா, அற்பமா எண்ணுனீங்கன்னு சொன்னா உங்களுடைய தலைமுறைகளும் அற்பமா பார்க்கும். வாசிப்போமா அதுக்கு? இப்ப யாரை பத்தி வாசித்தோம்? ஆகாரை பார்த்தோம். வாசிங்க இஸ்மாயில குறித்து ஆதியாகமம் 21:9. ஆதியாகமம் 21:9. பின்பு எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை பாருங்க. சாராள் கண்டு. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? அம்மா செஞ்சாங்க, பையன் பார்த்தான். இப்ப பையன் வளர்ந்தா அவனும் செய்யறான். அப்போ தேவனுக்காக வாழக்கூடிய நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கணும்? முன்மாதிரியா இருக்கணும். தேவனு தெளிவா பேசுறாரு, நல்ல ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறாரு. என்னன்னா, உங்களுடைய வாழ்க்கை முன்மாதிரியா இல்ல அப்படின்னா உங்களோட தலைமுறைகள் கெட்டு போயிடும். உங்களோட தலைமுறைகள் கெட்டு போயிடும். உங்களுடைய தலைமுறைகள் ஆசீர்வாதமா இருக்கணும்னா நீங்க எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். நீங்க பரியாசம் பண்ணினீங்கன்னா உங்களோட தலைமுறைகள் அதை என்ன செய்வான்? பரியாசம் பண்ணதான் இருப்பான். ஆகார் பண்ணினால் இப்போ இஸ்மேலும் பண்ணுகிறான். பரியாசம் என்ன செஞ்சிடக்கூடாது? நம்மளுடைய வாழ்க்கையில இருந்து விடவே கூடாது. ஒரே வசனத்தை வாசித்து அடுத்த குறிப்புக்கு நேராக போவோம். யூதாவினுடைய புஸ்தகம் 18வது வசனத்தை வாசிப்போம். கடைசி நாட்கள்ல பரியாசக்காரர்கள் தோன்றுவார்கள். வாசிங்க யூதா 18வது வசனம். போதும். அப்ப கடைசி நாட்கள்ல பரியாசம் என்ன செய்யுமா? தலை தூக்கி வளரும். நம்ம அந்த பரியாசம் அந்த காலகட்டத்தில் இருந்தாலும் நான் யாராக இருக்க வேண்டும்? நீதிமானா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவதாக பார்த்தோம், லோத்தினுடைய காலம் எப்படிப்பட்ட காலம்? அவபக்தியாய். சொல்லுங்க, அவபக்தியாய். இரண்டாவது, லோத்தினுடைய காலம் எப்படி இருந்ததா? பாவம் பெருகின காலமாக இருந்தது. மூன்றாவது, லோத்தினுடைய காலம் எப்படி இருந்ததா? பரியாசம் பண்ணக்கூடிய காலமாக இருந்தது. 4 ஒரு காரியங்கள். ஆதியாகமனுடைய புஸ்தகம் 19வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா, தேவன் என்ன செய்றாரு? தேவ தூதர்களை அனுப்பிச்சு அங்க இருந்து அவங்கள தரத்தரான இழுத்து கொண்டு வந்து வெளியில விடுறாரு. எத்தனை பேர்த்த விடுறாரு? 4 பேரு. நல்லா பாத்துக்கணும். ஆபிரகாம் வீட்டுக்கு போனது எத்தனை பேரு? 3 பேரு. லோத்தினுடைய வீட்டுக்கு போனது எத்தனை பேரு? 2 பேரு. வித்தியாசம் அதுல என்னங்கிறத ஆராய்ச்சி பண்ணுங்க. தேவன் அருமையான ஒரு விளக்கத்தை கொடுப்பாரு. சரி, இப்ப இந்த 2 பேரு போயிட்டு ஒரு கையில லோத்தும் இன்னொரு கையில லோத்தினுடைய மனைவி, இன்னொரு தூதன் இந்த கையில ரைட் ஹேண்ட்ல ஒரு பொண்ணும் லெப்ட் ஹேண்ட்ல ஒரு பொண்ணும், இப்படி 2 தூதன் 4 பேர்த்த பிடிச்சி தரன்னு எங்க கொண்டு வந்து விடுறாங்க? வெளியில கொண்டு வந்து விடுறாங்க. மருமகன்கள் என்ன ஆனாங்க? பரியாசம், தேவனுக்கு பிரியம் இல்லாதது. ஓகே, இப்போ கொண்டு வந்து விட்டாச்சு. விட்டுக்கிட்டு சொல்றாங்க, நீங்க உயிர் தப்பி எங்க போனோம்? திரும்பி பார்க்காம ஓடுங்க. எங்க ஓடுறாங்கிறது அடுத்த பாயிண்ட் வருவான். அதுக்குள்ள எல்லா பாயிண்டும் சொல்லிட்டா அப்ப திரும்பி பார்க்காம ஓடுங்க. அப்ப இவங்க என்ன செஞ்சாங்க? திரும்பி பார்த்தார்கள். திரும்பி பார்த்து என்ன ஆனாங்க? உப்பு தூணால் ஆனாங்க. திரும்பி பார்ப்பது. அப்போ லோத்தினுடைய நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களா? பின்னிட்டு பார்க்கக்கூடிய நாட்கள். பின்னிட்டு பார்க்கக்கூடிய நாட்கள் லோத்தின் நாட்கள். இந்த லோத்தின் நாட்கள் இப்ப எப்படி எனக்குள்ளாக ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா, நான் கிறிஸ்துவையே சார்ந்து இருக்கிறேன், ஆனாலும் அடிக்கடி நான் திரும்பி பார்க்கிறேன். அடிக்கடி நான் என்ன செய்றேன்? திரும்பி பார்க்கிறேன். நகோமிக்கு 2 மருமகள் இருந்தாங்க, ரூத்து, ஓர்பால். ஓர்பால் என்ன செஞ்சா?
திரும்பி பின்னிட்டு போனாள். ஆனா ரூத்தோ உறுதியாய் பற்றி கொண்டாள். அப்போ பின்னிட்டு பாராத ரூத்தை தான் தாவீதின் குமாரனுடைய வம்ச வரலாறுல இடமே பெற முடியாத மோவாப் ஸ்திரீயவா. ஆனாலும் தாவீதினுடைய வம்ச வரலாறுல அந்த மோவாபுடைய ஸ்திரீ என்ன செஞ்சா? இடையில வந்தா. ஏன்னா நான் திரும்பி பார்க்கல. ஏன் திரும்பி பார்க்கல? இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம அடிக்கடி என்ன செஞ்சிடறோம்? திரும்பி பார்த்துடுறோம். எங்க? கொஞ்சம் பேரு, புகழ், பணம், செல்வம் வந்துருச்சுன்னா கடவுளை ரெண்டாவது வச்சுட்டு அதை என்ன செஞ்சிடறான்? திரும்பி பார்த்துடுறான். திரும்பி பார்க்க கூடாது. என்ன? திரும்பி பார்க்காதீங்க. அதுக்குதான் அழகான ஒரு பாடல் இருக்கு. என்ன பாட்டு? ஐ ஹவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ். இயேசுவின் பின்னே. ஒரு தடவை பாடுமா? ஒரு லைனை மட்டும் பாடுவோமா? பின்னே போக துணேன். சத்தமா உங்களுக்காக தான். இயேசுவின் பின்னே போக துணேந்தே. வாய்களை திறக்கணும், எல்லாரும் வாய் திறக்கணும். இது அறிக்கை, பாடல் இல்ல, இது அறிக்கை. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். சின்ன வயசு ஒரு 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இந்த பாட்டு எங்கள் ஸ்கூலில் அடிக்கடி பாடுவாங்க. அசம்பிளியில் நிற்கும்போது கரெக்டாக அந்த லைன் வந்தாலும் இப்படி தட்டுவான். ஆனால் திரும்புவான். நோ டர்னிங் பேக், நோ டர்னிங் பேக். எவன் உங்களை தட்டுனாலும் என்ன செஞ்சிடக்கூடாது? திரும்பி பார்த்துடக்கூடாது. திரும்பி பார்க்கவே கூடாது. திரும்பி பார்த்தா என்ன பிரதர் ஆகும்? வாசிங்க. எபிரேயர் 10வது அதிகாரம் 38வது வசனம் சொல்லுது, திரும்பி பார்த்தா வாசிங்க, ஆத்துமா பிரியமா இராதுன்னு தாரு. பாருங்க, நீங்க பின்வாங்கிட்டீங்கன்னா தேவனுடைய ஆத்துமா உங்கள் மேல் பிரியமா இராது. அப்ப நித்திய ஜீவனுக்காக காத்து கொண்டில்ல நான் இருக்கிறேன். நித்திய ஜீவனுக்காக காத்து கொண்டிருக்கேன். தேவனுடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படணும்னு சொல்லி ஆவலோடு இருக்கிறேன்னா என்ன செஞ்சிடக்கூடாது? திரும்பி பார்க்க கூடாது. திரும்பி நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னா நான் என்ன செஞ்சிட முடியாது? என்னுடைய முன்னாடி ஓட முடியாது. அதான் வசனம் சொல்லுது, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுங்கள். நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது? திரும்பி பார்க்க கூடாது. நீங்க கிறிஸ்தவ ஓட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா, முன்னானவைகளை பார்த்து இயேசுவையே நோக்கி என்னுடைய ஓட்டம் ஓடணும். அவரை நோக்கி பார்க்கணும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேங்கிற மாதிரி அவரையே நோக்கி பார்த்து நான் ஓடக்கூடிய ஓட்டமா இருக்கணும். நான் திரும்பி பார்ப்பேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கை தேவன் பிரியமாய் இருப்பதில்லை. அப்போ லோத்தினுடைய காலம் எப்படிப்பட்ட காலம்? பின்னோக்கி பார்க்கக்கூடிய காலம். பின்னே பாராதே அப்படிங்கிறதா அதோடைய அர்த்தம். ஓகே, அடுத்தபடியாக ஆதியாகமனுடைய புஸ்தகம் 19வது அதிகாரம் வாசிக்க வேண்டாம், ஆல்ரெடி பாஸ்டர் சொல்லிட்டாரு. அவன் என்ன செய்ய, நீ என்ன எங்க ஓடி போனோம்? மலைக்கு ஓடிப்போ. சரி, மலைக்கு ஓடிப்போன்னு சொன்ன உடனே அவர் ஓடி போயிட்டாரா? லோத்து என்ன சொன்னாரு? முடியாது. வாசிங்க. அப்போ அவர் தெளிவா சொல்லிட்டாரு. 18வது வசனத்தை வாசிங்க. அப்படி எல்லாம் ஆண்டவர் என்ன அர்த்தம்? முடியாதுன்னு அர்த்தம். அப்படி எல்லாம் ஆண்டவர் யாருக்கு இப்ப கைட் பண்றாரு? ஆண்டவருக்கே இவர் கைட் பண்றாரு. அப்படி எல்லாம் ஆண்டவர் என்னால எங்க போக முடியாது? மலைக்கு ஓடி போக முடியாது. நான் எங்க ஓடி போக முடியாது? மலைக்கு ஓடி போக முடியாது. ஏன்? பக்கத்துல ஒரு பட்டணம் இருக்குது, அந்த பட்டணத்துக்கு நான் போய் தஞ்சம் புந்துக்கிறேன். மலை அப்படின்னா என்னது? மலைக்கு ஓடி போங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? பாதுகாப்பு. கிறிஸ்துவண்டை அவரோடு சென்ற அந்த கண்மலை யாரு? கிறிஸ்து. மலையின் மேல் நின்று யுத்தத்துல ஜெயம் எடுத்தார்கள். கிறிஸ்துவுக்காக நின்று, கிறிஸ்துவோடு நின்று. அப்ப மலை என்பது கிறிஸ்து. அப்ப நீங்க எங்க ஓடி போன்னு சொல்லி சொல்றாங்க? மலைக்கு ஓடி போன்னு சொன்னா இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம்? அப்படி அல்ல ஆண்டவரே, தப்பு, உமக்கு தெரியாது, அப்படி அல்ல, முடியாது. ஏன்னா இது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் இருக்கு, இது டைம் கன்சூமிங். நான் என்ன படிச்சிருக்கேன் பிரதர்? எம்எஸ்சி எம்ஃபில் படிச்சிருக்கேன். எனக்கு தெரியும் ஆண்டவரே, என்னுடைய கணக்குப்படி அங்க போறது 36 செகண்ட், நீங்க போனா 7 செகண்ட். 7 செகண்டா 36 செகண்ட் யாருக்கு புத்திமதி சொல்ல ஆரம்பிச்சிருவான்?
ஆண்டவருக்கு சொல்ல ஆரம்பிச்சிரும். ஃபர்ஸ்ட் நான் உங்களை சொல்லல. ஓகே, சோ இன்னைக்கு நம்ம எப்படி ஆயிட்டோம்? தேவன் சொல்லக்கூடியத நோ அப்படின்னு சொல்ல பழகிட்டோம், முடியாதுன்னு சொல்ல பழகிட்டோம். லோத்தினுடைய நாட்கள் இப்படிதான் இருந்தது. தேவன் உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுத்தாருன்னா அந்த அழைப்பை நான் என்ன செய்ய மாட்டேன்? முடியாது. அழைப்பு முடியாது. ஏன் முடியாது? இந்த கமிட்மெண்ட் முடியட்டும். என்ன சிஸ்டர், இந்த கமிட்மெண்ட் முடியட்டும். அழைப்பை உதாசீனப்படுத்தக்கூடிய காலம் லோத்தினுடைய காலம். 5வது குறிப்பு என்னது? லோத்தினுடைய காலம் எப்படி இருந்தது? அழைப்பை உதாசீனப்படுத்தக்கூடிய காலம். இவன் மலைக்கு ஓடிப்பாக, அவன் பட்டணத்துக்கு ஓடி போனனால தான் இவனுடைய பெண் பிள்ளைகள் என்ன செய்தாங்க? இங்க யாரும் இல்ல, சோ நம்ம தகப்பனார் கூட நம்ம சேர்ந்து நம்மளோட சந்ததியை பெருகி கொள்ளுவோம். அப்போ இவங்க தேவன் சொன்னதை கேட்காம போனனால தான் பாவத்துக்குள்ளாக போனார்கள், பாவத்துக்குள்ளாக போனார்கள். அப்போ தேவனுடைய அழைப்பை உதாசீனப்படுத்துவோமானால் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? நன்மையானதை சுதந்திரிக்காம பாவத்துக்குள்ள போயிரும். தேவனுடைய அழைப்பு என்ன பிரதர், சிஸ்டர்? என்ன சிஸ்டர் தேவனுடைய அழைப்பு? தேவனுடைய அழைப்பை நம்ம உதாசீனப்படுத்திக்கிட்டு இருக்கிறோமா? தேவனுடைய அழைப்பை நான் இன்னைக்கு உதாசீனப்படுத்தி கொண்டு இருக்கிறானா? 2, இவங்க மலைக்கு போடி போனா கூட வேற மாதிரி யோசித்து இருக்கலாம். இவங்க பட்டணத்துக்கு போனனால மறுபடியும் அவங்களுக்கு சோதம் பட்டணத்தினுடைய பழக்க வழக்கங்கள் என்ன செஞ்சது? மறுபடியும் வந்தது. ஒரு இடத்த விட்டு நீங்க போயிட்டீங்கன்னா உங்களோட பழைய காரியங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது? மறுபடியும் வெளிவரக்கூடாது. வெளி வருமானால் என்ன செஞ்சிட முடியாது? நீங்க நிலைத்து நிற்க முடியாது. லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போல. என்ன 1வது குறிப்பு என்ன சொன்னாரு? லோத்தினுடைய நாட்கள் எப்படி இருந்தது? அவபக்தியா இருந்தது. 2வது லோத்தினுடைய நாட்கள் எப்படி இருந்தது? பாவம் பெருகின நாட்களா இருந்தது. 3வது லோத்தினுடைய நாட்கள் எப்படி இருந்தது? பரியாசம் பண்ணக்கூடிய நாட்களா இருந்தது. 4வது லோத்தினுடைய நாட்கள் எப்படி இருந்தது? பின்னிட்டு பார்க்கக்கூடிய ஒரு அனுபவம் மிக்க ஒரு காலமா இருந்தது. 5வது லோத்தினுடைய காலம் எப்படி இருந்தது? அழைப்பை உதாசீனப்படுத்தக்கூடியது. தேவனுடைய கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை என்னையும் பார்த்து தேவன் கொடுக்கக்கூடிய அழைப்பை பத்திரமா நம்ம என்ன செய்யணும்? பிடித்து ஓட வேண்டும். ஏன்னா கடைசி நாட்கள்ல அழைப்பை உதாசீனப்படுத்தக்கூடிய ஆட்கள் தான் அதிகமான பேர் வருவாங்க. அதனால தயவு செய்து உங்களுடைய அழைப்பை என்ன செஞ்சிடக்கூடாது? நீங்க உதாசீனப்படுத்திடக்கூடாது. உதாசீனப்படுத்தினீங்க அப்படின்னு சொன்னா அதுதான். தேவன் ஒரு முறை ஒரு சான்ஸ் கொடுப்பாரு, அதை பயன்படுத்திக்கணும். 2வது சான்ஸ் திடீர்னு தரல அப்படின்னா எல்லாத்தையும் இழந்து போயிருவோம். தேவனுக்காக காத்துக்கொண்டு இருக்கணும்னு இருக்கிற நீங்க இந்த லோத்தினுடைய சம்பவம் உங்களுக்கு திருஷ்டாங்கங்களாகவும், அதான் அழகா சொல்லுது. வாசிங்க, அதை மட்டும் வாசித்து முடிப்போம். 1 கொரிந்தியர் 10:11. 1 கொரிந்தியர் 10:11 அப்படியே நம்ம வாசித்து எழுந்திருப்போம். 1 கொரிந்தியர் 10:11. இவைகள் எல்லாம் திருஷ்டாங்கங்களாக சம்பவித்தது நமக்கு தான். எல்லாரும் கேட்கிறீங்கல்ல, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு அப்படிங்கிறது யாரு? எல்லாம் சொல்லுங்க. எனக்கு. எனக்கு இவைகள் எச்சரிப்பு உண்டாக்கும்படியாக எழுதப்பட்டும் இருக்கிறது. அப்போ எழுதப்பட்டு இருக்கிற இந்த எச்சரிப்பை நான் எப்படி எடுக்கணும்? உதாசீனப்படுத்தாதபடி எடுக்கணும். எல்லாரும் எழுந்திருப்போமா? எழுந்திருப்போமா? இன்றைக்கு ஆவியானவர் நம்மளோட பேசக்கூடிய ஒரு வார்த்தை, ஒரு எச்சரிப்பின் தூது. லோத்தினுடைய நாட்களில நடந்தது போல உங்களுடைய நாட்களிலும் நடக்கும். ஆனாலும் நீங்க லோத்துவை போல நீதிமானாய் வாழ வேண்டும். லோத்தை போல நீதிமானாய் வாழ வேண்டாம். லோத்தினுடைய வாழ்க்கையில இருந்து நான் கற்றுக்கொண்ட இந்த பாடங்களை வைத்து என்னுடைய குடும்பத்தை நான் என்ன செய்யணும்? ரட்சிக்கணும். லோத்து குடும்பத்தை ரட்சிக்க தவறினான். குடும்பத்தை ரட்சிக்க தவறினான். நான் லோத்தை போல அல்ல. குடும்பமும் ரட்சிக்கப்பட வேண்டும், நானும் ரட்சிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னா தேவனுடைய பரம அழைப்பை நம்ம என்ன செய்யணும்? பரம அழைப்பை என்ன செய்யணும்? உதாசீனப்படுத்தாம இருக்கணும். கடைசியாக அந்த 5 குறிப்பாக சொல்லி நம்ம ஜெபிக்க ஆரம்பிப்போமா? லோத்தினுடைய காலம் எப்படி இருந்தது? அவபக்தியா இருந்தது. எல்லாம் வாய்களை திறந்து சொல்லுங்க. லோத்தினுடைய காலம் அவபக்தியா இருந்தது. லோத்தினுடைய காலம் பாவம் பெருகினது. லோத்தினுடைய காலம் பரியாசம். லோத்தினுடைய காலம்
பின்னிட்டு பார்ப்பது. லோத்தினுடைய காலம் அழைப்பை உதாசீனப்படுத்த, அழைப்பை உதாசீனப்படுத்தாம ஒப்பு கொடுப்போமா? ஒரு நிமிஷம் நீங்களே தனிப்பட்ட முறையில தேவனுடைய சமூகத்துல கண்களை மூடி இந்த லோத்தினுடைய வாழ்க்கையில இருந்து நான் கற்றுக்கொண்ட இந்த ஒவ்வொரு காரியங்களும் என்னோட வாழ்க்கையில இருந்து அகற்றுங்க ராஜா. நான் கர்த்தாவே இந்த பாவ உலகத்துல வாழ்ந்தாலும் லோத்தை போல நான் நீதிமானா வாழ்வதற்கு ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஒரு நிமிஷம் உங்களுக்குள்ளே ஜெபிங்க. ஒப்பு கொடுத்தல ஒரு ஜெபிங்க. இன்றைக்கு தேவன் என்னுடைய வாழ்க்கையை சுத்திகரிக்கப்பட வேண்டும். தேவனுடைய வருகைக்காக கத்துக்கொண்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கை சுத்திகரிக்கப்பட வேண்டும். நான் பரிசுத்தத்தை நோக்கி ஓட வேண்டும். தேவனுடைய அழைப்பை உதாசீனப்படுத்தாதபடி அந்த அழைப்பை நோக்கியே நான், என்னுடைய பந்தய பொருளை நோக்கியே நான் ஓடும்படியாக என்ன நீங்க பலப்படுத்துங்கப்பா என்று சொல்லி நம்முடைய வாய்களை திறந்து நம்ம தேவனுடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்த உள்ளத்தோடு நம்ம தேவனுடைய சமூகத்துல ஒரு விஷயம் ஜெபிப்போமா? தேவனுடைய சமூகத்துல ஜெபிப்போமா? பரமழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரமழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். நான் ஓடுகிறேன். நான் ஓடுகிறேன். இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசு ராஜாவே இந்த வேலைக்காக, இயேசு ராஜாவே இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேளையிலும் கூட கர்த்தாவே ஆவியானவர் எங்களை கொண்டு கர்த்தாவே நீர் வெளிப்பட்ட விதங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தாவே நீர் எங்களோடு பேசின அந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கடைசி நாட்களிலும் கூட லோத்தினுடைய நாட்களை போல இருக்கும் என்று சொன்னீர். இந்த லோத்தினுடைய நாட்களிலும் கர்த்தாவே வாழ்கிற நாங்கள் எங்களுடைய ஜீவியத்தை லோத்தை போல நீதிமானாக மாற்றும்படியாக, நீதிமானாக நாங்கள் வாழும்படியாக எங்களுடைய வாழ்க்கைய நீர் கர்த்தாவே பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, ஆட்கொள்ளுங்க, எடுத்து பயன்படுத்துங்க ராஜா. நாங்கள் உலகத்தில் இருந்தாலும் உலகத்தார் அல்ல என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுடைய அழைப்பை, எங்களுடைய பந்தய பொருளை நோக்கியே நாங்கள் ஓடுகிறோம் ராஜா. எங்களுக்கு நன்மையான அனைத்தும் கர்த்தாவே இயேசுவின் மூலமான நன்மையாக மட்டுமே நாங்கள் கருதும்படியாக எங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாவற்றையும் பரிசுத்தப்படுத்துங்க ராஜா. வந்த எங்களுடைய விசுவாச பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கலந்து கொண்ட விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளும் நீர் சொந்தீங்க ராஜா. அவருடைய வாழ்க்கையில நீர் போதுமானவராகவே இருந்து இந்த கடைசி நாட்கள விசுவாசம் தளர்ந்து போகாதபடி அவர்களையும் நீர் பலப்படுத்துங்க ராஜா.
வர தடைப்பட்ட பிள்ளைகள் உண்டு, வியாதியோடு உள்ள பிள்ளைகள் உண்டு, திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நேரா ஆசீர்வதிங்க ராஜா. படிக்கின்ற பிள்ளைகள் உண்டு, மேல் படிப்புக்கு கடந்து சென்ற பிள்ளைகள் உண்டு ராஜா. வேலைக்காக மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு கர்த்தாவே. வேலைக்காக ஏங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளும் உண்டு ராஜா. கர்த்தாவே ஒவ்வொரு நோக்கங்களையும் கர்த்தாவே ஏக்கங்களையும் அறிந்த நல்ல தகப்பன் நீர். எண்ணங்களையும் ஏக்கங்களையும் நிறைவாக எங்களுடைய பிள்ளைகளுக்கு, விசுவாச பிள்ளைகளுக்கு கொடுத்து அவர்களை ஆசீர்வதிங்க ராஜா. அடுத்த வாரம் கர்த்தாவே நாங்கள் உம்மை தேடும்படியாக இந்த ஆலயத்துக்கு வரும் வரை இன்றைக்கு நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட இந்த சத்தியங்கள்ல எங்களுடைய செவி, எங்களுடைய இருதயம் ஒவ்வொன்றைய விருத்த சேதனம் செய்து உமக்காக நாங்கள் ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்துகிறோம் ராஜா. இந்த உடன்படிக்கையில நாங்கள் பாத்திரராக இருக்க நீர் கிருபை செய்யுங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. அன்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த நல்ல தகப்பனே, ஆமென்.